வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க, நம்ம இந்த மீசை திமிருங்கிற நாடகத்துல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த சில்லற பையன் இருக்கான்ல, அவன் ஏதோ பேசுனது ஒரு பிட்டு மிஸ் ஆயிருச்சுங்க. அதை நம்ம பேசாம விட்டுட்டோம். இப்பவும் அதை எடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவன் பேசுனது நம்ம அண்ணனை பத்திங்க. தமிழ்நாட்டின் மாபெரும் கள போராளி கூராவை பத்தி அசால்ட்டா பேசிட்டு போயிருக்கா. நம்ம விட்டுற முடியுமா? ஏற்கனவே என் பிரதர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க, சதைச்சும் விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு காயமாவது போடணும்ல, போடுவோம். இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? ஏ சில்றப்பையா, அது அப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுற. என்ற வீட்டு பொம்பளைங்களையும் என் அம்மாவையும் என் மொண்டாட்டியையும் இவர்கள் எல்லாம் தாறுமாறாக பேசுகிறார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள். நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தா இழுக்கிறது, என் மனைவி இழுக்கிறது, என் பறக்கு இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? ஏன்பா நாங்களா பேசுறோம்? ஒன்று வீட்டு பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசுறது ஆறு பேசுனது? ஓ, டிரைவர் மேட்டர் சொல்றீங்களா? அட பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குது சொல்றோம். அட அண்ணி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, இந்த வருஷம் சோகமா இருக்காங்க. நீ வேணா அந்த வீடியோ எடுத்து போட்டு பாரு, இன்னும் டான்ஸ் ஆடினாங்க. இந்த வருஷம் பால்கனியில போய் நிக்கிறாங்க, பக்கத்துல கூட வந்து நிக்கல, சோகமே உருவா எடுத்து நிக்கிறாங்க. இது சொன்னது உனக்கு பயங்கர பாதிப்பாமா? ஏண்டா இதே அண்ணி, அதாவது உங்க ஒண்டாட்டி சொல்லாத ஒரு வார்த்தைய அவங்க சொன்னாங்களாமா, மாமா you have lot of options, you can choose the best. Yesterday not good, choose the best one today. If you miss it today, then take it tomorrow. What mama? Tomorrow also your choices will be wrong. Don't hesitate, day after tomorrow will be coming for you. Why mama? Why? இப்படி கட்டின கொண்டாட்டிய மாமாக்கன்னா மாமாவே நீதானடா அப்படின்னு சொல்லணும். சரி, இதுல எங்க கூரா அண்ணனை எதுக்கு திட்டினீங்கன்னு கேட்டா அண்ணன் கேட்டாராமா, நீ என்ன குருமூர்த்திக்கு பிறந்தவனா? இப்படி கேட்டது என் தாயை இழிவுபடுத்தியது போல இருக்கிறது. குருமூர்த்திக்கு பிறந்தவனா அப்படின்னு கேட்டது உன் தாயை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு நீ சொன்னா, நீ ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அப்பா 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 அப்பான்னு சொன்னியே, அப்ப உங்க அம்மாவை புனிதப்படுத்திக்கிட்டா இருந்த? எங்க அப்பா செருப்பு, எங்க சொல்லி வச்சது எங்க அப்பா எனக்காக, அவர் பேசுனது எனக்காக, அவர் என் அப்பா. இத வாழ்ந்துட்டு இருக்க எங்க மணி அரச எங்க அப்பன்டா அவரு. கருவாட்டு சாம்பாரா இருந்தாலும் அந்த சனிய மணியே எங்க அப்பன்டா. உங்க அப்பனாவேன்னு கேக்குறேன். அப்ப செபாஸ்டியன் யாரு அப்படின்னு கேட்டாதான் பிரச்சனை. சொல்ற பயலுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது? குருமூர்த்திக்கு பிறந்தவனா அப்படின்னு கேட்டது அவரு சொல்ற கருத்துக்கு நீ உடன்பட்டுக்கிட்டு இருக்கல்ல, அதுக்கு. அதாவது அவரோட கடுப்பு, அதாவது அவரு குடுக்கற கடப்பாறைய நீ கையில வாங்கிட்டு அதை வச்சுட்டு தானே குத்த வர. அதுக்கு சொன்னேன், என்னைக்காவது குருமூர்த்தி, அதாவது உன்னோட பிரெண்டு குருமூர்த்தி உன்னோட தாய்மொழி மலையாளம் அதை விட்டுறலாம், அதாவது நீ இப்ப தாய்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல தமிழு, அந்த தமிழை வாழ்த்தி பேசி இருக்கிறாரா? ஆனா அவரு சொல்ற கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு பாரதி பாப்பான்னு ஒரு பாப்பான் இருந்தான். அவன் ஒரு மகா காவி. அந்த காவி பாப்பான் எல்லாத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு குருமூர்த்தி அவர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார். எங்க ராமகிருஷ்ண அண்ணனை எங்க மீசை திமிர் நாடகத்துக்கு வாழ்த்துறைக்கு கூப்பிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர்ல நாடகம் போடும்போது கோயம்புத்தூரோட ஆகச்சிறந்த கள போராளி தலைவர் யாருன்னு பார்த்தா அண்ணன் தான். அண்ணன் வாங்கண்ணே வாழ்த்திட்டு போங்கன்னு கூப்பிட்டோம். அண்ணன் வந்து என்ன நாடகம் இது, என்ன மேடை, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வந்தெல்லாம் அண்ணன் பேசல. அண்ணன் வந்த மேடை எதுன்னு தெரியும், அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அண்ணன் தான் பொறுப்புன்னு தெரியும். இப்படி எல்லா கருத்துக்களையும் அண்ணன் தெரிஞ்சுதான் பேசினாரு. அண்ணன் அடுத்த தலைமுறைய வாழ்த்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுதான் வந்து வாழ்த்திட்டு போனாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அண்ணன் மணி 8 ஆச்சுன்னா வாழ்த்துறை முடிஞ்சதுல நீங்க கிளம்புறதுன்னா கிளம்பிக்கோங்கன்னு சொன்னோம். சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. 9:45 தான் அண்ணன் கிளம்பி போனாரு. உன்ன மாதிரியா நான் போன மேடை அது விகிலா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு, மகாகாவிய பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவங்க எல்லாம் என்னோட முதலாளிங்க, காசு கொடுக்குறாங்க. ஏமாங்க இல்லைங்க எனக்கு சம்பந்தம் இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு ஏதாவது சொல்லி காசு கொடுக்காம விட்டாங்கன்னா
நான் சோத்துக்கு என்ன பண்றது? ஏன்னா சோறு முக்கியம் இல்ல. அதுவும் இப்ப இருக்கிற சீமானாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 50 வயசுல அண்ணாடங்காட்சியா இருந்த ஒருத்தருக்கு அமைச்சர் உள்ள கிடைச்சிருச்சு. மனதின் குரல் படி மாமியாரத்தான் கல்யாணம் பண்ணணும், மனசாட்சி இல்லாம மகளை கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்ன போய் பேசினாலும் பணம் கிடைக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது பொய்யா இருந்தாலும் கை தட்டுறதுக்கு கூட சில கூமுட்டைகள்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூமுட்டைக்கு இவன் பேசுற பொய்யோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, இவனுக்கும் டஃப் கொடுத்து போய் பேசி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறப்ப அண்ணன் காட்டுல அடமெல்லாம் பேய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்ச எங்க களை போராளி ராமகிருஷ்ணன், தம்பி நிறுத்திக்க, இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. உடனே அவன் எங்க அண்ணனை திட்டுறானாமா, அவன் இவன்னு. இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய அண்ணன் போட்ட பிச்சைன்னு இந்த நாய்க்கு சொன்னா புரியவா போகுது? அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிச்சைக்கார நாயி தப்பா சொல்லிட்டேன், அடுத்த வேலை டீக்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிச்சைக்கார நாயி என்று உடனே யாராவது வந்து என்ன எங்க அண்ணனை பிச்சைக்காரன்னு சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா இத கூட நானா உருவாக்கி எல்லாம் சொல்லலாம், அந்த நாயே தான் சொல்லியிருக்கிறான். வேணா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட பாத்துக்கங்க. சீமானுடைய வேற வாய், நார வாய், இப்பத்த வாய், எல்லா வாயும் தனித்தனியா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கர்மத்தையெல்லாம் தேடி பார்த்து அது எடுத்து இன்சர்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் நமக்கு நேரம் இல்ல. இப்படி அடுத்த வேலை டீக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இந்த வெங்கம் பையன் மனப்பாடம் பண்ணி மனப்பாடன்னு பேசிக்கிட்டு இருந்தானா, அண்ணன் களை போறாளியாச்சா, அண்ணனுக்கு பேச்செல்லாம் பிடிக்காது, ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பாவம் பார்த்து இந்த நாயை கூப்பிட்டு 4 வரிக்கை போடுவோமேனு போட்டாரு. பொறைய தின்னுட்டு போக வேண்டிய சீமானு வேற எங்கேயோ பிரியாணி ஹோட்டல்னு பொறைய துப்பி போட்டு அங்க ஓயிருச்சு. பிரியாணி காசப்பட்டு போன நீ எல்லாம் கரையாணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறிய, அது என்ன கரையாணின்னு கேக்குறீங்களா? ஆட சும்மா பேச வேண்டியதான். இவனுக்கெல்லாம் லாஜிக் பார்த்தா பேச முடியும்? இலக்கணம், இலக்கியம், கால் மாத்திரை, அரை மாத்திரை இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆட சொல் குற்றம், பொருள் குற்றம், அப்படி என்ன குற்றம் இருந்தாலும் அந்த பாலியல் குற்றவாளிக்கு எல்லாம் பொருந்துங்க. சாரி தீர்ப்பு வந்துருச்சு, இனிமே நம்ம குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் நான் பாலியல் குற்றவாளி அல்ல அப்படின்னு வாதிடாம, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் வாழ்நாள் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், இனிமே அந்த அன்பு சகோதரிய பத்தி கடுகளவு பேசிட மாட்டேன், போனது ஊரா தப்புத்தேன், எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க ஐயா, நான் கால விழு உண்மையா இந்த கால விழுந்துடுறேன், நான் காலில் விழுந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதா நினைச்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா அப்படின்னு பாலியல் குற்றச்சாட்டப்பட்ட வழக்கில் தன்னை நிரூபித்த இந்த மடச்சாம்பிராணி, அதாவது பிரியாணி காசப்பட்டு போன இந்த பிரியாணி, இது அங்க போய் நக்கினதும் இல்லாம இங்கேயும் வந்து கத்துது. அண்ணனை பத்தி பேசுற அளவுக்கு எல்லாம் உனக்கு தகுதி இருக்குதா? நீ யாருக்கு தவசம் வச்சு தின்னுகிட்டே இருக்கையோ அவங்க உசுரோட இருக்கும்போது வாழ வச்சவங்கடா எங்க அண்ணன். இப்ப நீ அண்ணனை பத்தி பேசுனேன்னு நீ இப்போ ஒருத்தங்களுக்கு தவசம் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கல, அவரு கேட்டாருன்னா, ஒருவேளை கேட்டிருந்தாருன்னா, நானும் லாஜிக் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, அவரு இருந்திருந்தா இவனே இல்ல, இவனே பாடி மேல ஊடு கட்டுன்னு டெட் பாடி தானே. அப்புறம் ஏதோ மக்களை காப்போன்னு திருச்சியில ஏதோ ஒண்ண போறானாமா. ஆட ஒண்ணும் இல்லைங்க, பனையூர்ல அவர் பொண்டாட்டிக்கு பக்கத்து சைட்டு மேல கண்ணு, அந்த சைட்டை வாங்கணும், அப்படி நினைச்சதெல்லாம் வாங்க முடியாதுல்ல, கலெக்ஷனை போடணும்ல. போன எலெக்ஷன்லயும் இதே மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தினான். இதே 233 இல்ல 234 அவனையும் சேர்த்தித்தான் வேட்பாளர்களை தான் நின்னாங்க. டம்மி வேட்பாளர்கள் கூட்டம், அதாவது அறிமுக கூட்டம் நடத்தினாங்க. இப்பவும் அதையே தான் பண்றா. ஆனா அப்ப இவ்வளவு பட்ஜெட் தேவைப்படல, ஏன்னா அப்ப அந்த சைட்டு ஃபார் சேல் அப்படிங்கிற போர்டுல வரல. இப்ப அந்த ஃபார் சேல் வந்ததுனால இவன் அந்த டம்மிகளை விற்க ஆரம்பிச்சிட்டான். இது வித்து எப்ப காசு வருது, 2 மாசத்துல முடிக்கணுமே, அதனாலதான் அட்வான்ஸ் வாங்கி இதோட ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் இந்த மாநாட்டுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்பி கொடுத்தீங்கன்னா, தற்குறிகளா உங்ககிட்டதான் பேசுறேன், இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அந்த பக்கத்து சைட வாங்கிடுவேன். ஒருவேளை அப்படி எல்லாம் இல்ல எங்க அண்ணா யோகியன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்ட ஆம்பளையா இருந்தா, ஒத்தைக்கு ஒத்த ஒரு அப்பனுக்கு உறந்த அப்படின்னு நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. இல்ல எப்பவும் சொல்ற மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படியும் வச்சுக்கோங்க. இல்ல மரத்தமிழனுக்கும் மரத்தமிழச்சி மார்பில பால் குடிச்ச மானத்தமிழனுக்கும் பிறந்திருக்கேன் அப்படின்னா அதுவும் வச்சுக்கலாம். இப்படி எந்த கர்மத்தை வேணாலும் போட்டுட்டு அதர்ம மனசுக்கு ஒரு ஆடியோ மட்டும் போட்டு விட்டுருங்க. டாக்குமெண்ட காட்டுறா, எங்க அண்ணா பனையூர்ல வாங்கின புது சைட்டோட டாக்குமெண்ட காட்டுறா,
அப்படின்னு கேட்டு பாருங்க. சீமான் அப்படி கேட்க மாட்டான்னு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை கேட்டதுக்கு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பதிலுக்கு பேசாம இருக்கிறான். அதனாலதான் அவனோட அல்லக்கைகளாகிய நீங்க யாராவது சவாலை மட்டும் விடுங்கடா, மிச்சம் இருக்கிற வேலையே எங்க தோழர் அத மனோஜ் பண்ணிடுவாருங்கிற. சரி, மனோஜ் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னாலும் எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு டேக் பண்ணி சவாலை மட்டும் விடுங்க, அது நாங்க காப்பி பேஸ்ட் மனோஜ் தலருக்கு பண்ணிடுறான். அப்புறம் அவரு கொடுக்குற பதில வாங்கி உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். முடிஞ்சது இல்ல. பனையூரில் ப்ராப்பர்ட்டி வாங்க, பனையூரில் ப்ராப்பர்ட்டி வாங்க, மாநாடு போட்டா இந்த மானங்கெட்டவன், மானங்கெட்ட நாய் பேச்ச கேட்டு இந்த தற்குறிக காசு அனுப்புது. ஐயோ, தற்குறிகன்னா நிறைய பேர் வருவாங்களே. இந்த தம்பி தற்குறிக பேசுங்க, பேசுங்கடா. மாநாடு முடிஞ்ச உடனேயும் இந்த சவாலை விடுறீங்க, பேசுறீங்க. அண்ணன் பனையூர்ல இடம் வாங்கினதுக்கு சான்ற குடுன்னு பேசுறீங்க. நாங்களும் பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.